சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வாசலில் நள்ளிரவில் போதை ஆசாமி ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீ பற்ற வைத்த காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். யார் அந்த நபர், எதற்காக இப்படி செய்தார்? அவரை காவல்துறையினர் பிடித்து ஏதேனும் விசாரணை மேற்கொண்டார்களா? முழு விவரங்கள் என்ன சதீஷ் மணி? வணக்கம். சென்னை இருக்கக்கூடிய பிரதான கோயில்களில் ஒன்றான மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வாசல் அருகே நேற்று நள்ளிரவில் ஆசாமி ஒருவர் கையில் பெட்ரோல் கேனுடன் அமர்ந்து அந்த தீ வைத்து எரிக்கும் கூடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்கள்ல மிக முக்கியமான கோயில்களிலும் விஐபிகள், முக்கிய அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் வந்து செல்லக்கூடிய கோயிலாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருந்து வரும் நிலையில நேற்று நள்ளிரவு 12:30 மணி அளவில் பிரதான நுழைவு வாயில், அதாவது கோயிலுடைய பிரதான நுழைவு வாயில எந்தவித செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய பாதுகாவலர்கள் இல்லை. அதை அருகாமையிலேயே சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன. இருந்த போதிலும் வாயிலில் அமர்ந்து கையில் இருக்கக்கூடிய 1 லிட்டர் பெட்ரோல் கேனுடன் அமர்ந்து தீ வைத்து எரிக்கக்கூடிய அந்த காட்சியினை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தீ பற்றவிருக்கும் நபர் சரியான மனநிலை இல்லை என்பது அதில் தெரிய வருகிறது. ஒருவேளை அவர் போதையில் இருக்கிறாரா, இல்ல அவரது மனநிலை பாதிக்கப்பட்டவரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. இது தொடர்பாக இதுவரை எந்தவித புகாரும் அளிக்கப்படவில்லை. சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய இந்த காட்சியின் அடிப்படையில மயிலாப்பூர் போலீசார் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கோயில்கள் மிக முக்கியமான கோயில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் போதிய பாதுகாப்பு வசதியின்மே இதற்கு காரணம் எனவும் பொதுமக்கள் அந்த பகுதியில் நடமாடும் நள்ளிரவில் வேலைக்கு சென்று திரும்புவதற்கும் இது பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றது என தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கோவில் நிர்வாகத்தின் தரப்பிலிருந்தும் இது தொடர்பாக எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படாத நிலையில அந்த மனநலம் பாதிக்கப்பட்டாரா அல்லது மது போதையில் இருக்கிறாரா என்பது தெரியாத அடையாளம் தெரியாத இந்த நபர் தீ பற்ற வைக்கும் காட்சியானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.